கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 34 அதிகாரம் 14வது வசனம். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு கூட இந்த நாள்ல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஆற்றங்கரையில ஒரு ஆமையும் குரங்கும் நண்பர்களாக வசித்து வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், குரங்குகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, பசி எடுக்கும் பொழுது என்ன செய்யும், அதுக்கு தேவையான பொருட்களுக்காக மரம் விட்டு மரம் தாவி அல்லது எங்கேயாவது சென்று அதற்கான ஆகாரத்தை எடுத்து அது சந்தோஷமா சாப்பிட்டு வந்துருச்சு. இந்த ஆமை அப்படிதான் என்ன செய்யணும், அந்த ஆற்றங்கரையில இருக்கும்போது அதுக்கு தேவையான ஆகாரங்களை அது எடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொன்னா, குரங்குக்கு வந்து ரொம்ப அதிகமா என்ன செய்ய முடியாது, நீந்த முடியாது. ஆனா ஆமைக்கு தண்ணியில ரொம்ப அதிகமாக நீந்த முடியும், ரொம்ப நேரம் உள்ள இருக்க முடியும், ரொம்ப நேரம் மிதந்து இருக்க முடியும், சில நேரம் ரொம்ப டீப்பா உள்ள போகும். இதை பார்த்துட்டு இருந்த குரங்குக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ அது குரங்குகிட்ட கொஞ்சம் கேட்டுச்சு, என்ன அப்படின்னா, என்ன நீ ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்கிற, ஆனா உனக்கு ஒன்னே ஆகலை, எப்படி இது உனக்கு சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த ஆமை சொல்லிச்சு, என் மேல இருக்குல்ல அந்த ஓடு ரொம்ப ஹெவியா இருக்கும், ஆனா அது எனக்கு என்ன செய்யும், இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு ரொம்ப பலன் தரும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா, நீ அந்த ஓடாலதான் எல்லாம் செய்யறியா அப்படின்னு. ஆமா, நான் இந்த ஓடு இருக்கிறதுனாலதான் என்னால செய்ய முடியுது, உள்ள எனக்கு ரொம்ப ஆழத்துக்குள்ள போக முடியுது, சில நேரம் நான் என்ன செய்வேன், என்னைய டேர்ன் பண்ணி அப்படிலாம் நான் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சான். இப்போ கேட்ட குரங்குக்கு ரொம்ப ஒரு பக்கம் என்னது, நண்பனாக இருந்தாலும் ஒன்னா இருந்தா கூட என்னன்னு கொஞ்சம் பொறாமை, என்ன இது எனக்கு இப்படி பண்ண முடியல தண்ணிக்குள்ள அப்படின்னு கொஞ்சம் பொறாமை வந்துருச்சு. அப்படி பொறாமை வந்த உடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கேட்டுச்சா, திருப்பி போய் ஆமை கிட்ட கேட்டுச்சா, இந்த ஓடாலதான் உனக்கு எல்லாமே பண்ண முடியுதா? ஆமா, நான் பாரு இப்ப தரையில நிற்கிறேன்ல, தரையில் நிற்கும் போது ஏதாச்சும் எனக்கு ஆபத்து வந்தா என்ன செய்வேன், நான் என் தலையை உள்ள எடுத்துட்டு போய் அந்த ஓடுக்குள்ள நான் ஒளிஞ்சிக்கிருவேன், அப்போ எனக்கு ஒன்றுமே நடக்காது, நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த ஓடுதான் உனக்கு எல்லாம் செய்தா? அப்படி. ஆமா. அப்போ அது என்ன ரொம்ப ஹெவியா இருக்கும்ல உனக்கு? ஆமா இருக்கும், ஆனா அது எனக்கு எல்லாமே பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இதை கேட்ட குரங்குக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம முதுகு பின்னாடி பெரிய ஓடு மாதிரி வெயிட்டா ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சுற்றி பார்த்த பிறகு அங்கே பக்கத்தில் ஒரு பருத்தி பஞ்சு எல்லாம் இருந்து அங்கேருந்து போய் எல்லா பஞ்சையும் எடுத்து என்ன செஞ்சா, நல்லா கட்டி உருண்டையாக கட்டி தன் முதுகு மேலே பெருசாக கட்டிக்கிட்டு என்ன செஞ்சா, தண்ணிக்குள்ளே போச்சான். உங்களுக்கே தெரியும்ல, தண்ணிக்குள்ளே பஞ்சோடு எடுத்துகிட்டு போனால் என்ன செய்யும், பஞ்சு நனைஞ்சிருச்சு, என்ன செய்ய முடியல, குரங்குக்கு மேலேயே வர முடியாது, என்ன செய்யும், அப்படியே உள்ள அப்படியே என்ன செஞ்சு மூழ்கி கொண்டே போச்சு. இதை பார்த்த ஆமை என்ன செஞ்சுச்சோம்னா, தன்னுடைய ஆமை நண்பர்களை திருப்பி அந்த ஆற்றுல இருந்து கூப்பிட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், அந்த குரங்கை காப்பாற்றி அது மேலே இருந்த பஞ்செல்லாம் பிச்சு போட்டு அப்புறம் மேலே கொண்டு வந்தாங்களாம். இப்படி அந்த கதையை நான் வாசித்தப்போ ஒன்று யோசித்தேன், பைபிளில் இப்படி ஏதாவது கதை இருக்குதா, நண்பர்களாக இருந்தவங்க நல்லா ஒற்றுமையாக இருந்தவங்களுக்கு கிட்ட இது மாதிரி சின்ன பொறாமையின் குணம் வந்திருந்த மாதிரி ஏதோ கதை இருக்கா அப்படின்னு யோசிச்சப்ப எனக்கு ஞாபகம் வந்தது யாருன்னா, சவுலும் தாவீதும் தான். ஏன்னு சொன்னால், பெலிஸ்தீரை வென்று விட்டு தாவீது வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் பாடுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி. யாருக்கு எரிச்சல் வரும் அப்படின்னு சொன்னால், சவுலுக்கு தாவீது மேலே எரிச்சல் வரும், கடும் கோபம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லிருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18 வசனம் 6லேருந்து 9 வரைக்கும் வாசித்தாவே ரொம்ப தெரியும் எப்படிலாம் சவுல் பேசுகிறான்னு சொல்லி. நீங்கள் நினச்சி பாருங்கள், சவுல் என்னென்னா ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன், முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன். ஆனாலும் அவருக்கு உதவியா இருந்த தாவீது மேல என்ன வந்துருச்சு, அவருக்கு பொறாமை வந்துச்சு. அது கடைசியில் அது எங்க கொண்டு போச்சுன்னா, அவரை கொலை செய்வதற அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த குணம் கொண்டு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என்னது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்களும் நானும் இந்த குணத்துல நினைச்சு பாருங்க, அந்த சின்ன பொறாமையால என்ன பண்ணுச்சுன்னா, அழிவு என்ன வந்துச்சு, அந்த குரங்குக்கு தண்ணியில் மூழ்கிற மாதிரி வந்துச்சு.
ஆனால் அந்த ஆமை என்ன செஞ்சிச்சு, நல்ல குணம் இருந்துச்சுனால என்னச்சு காப்பாற்றுச்சு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அநேக வேலையில் என்ன செய்வாங்கன்னா, சவுல் வந்து தாவீதை கொள்வதற்கான பிரயாசப்பட்டு என்ன செய்வார் போவாங்க. சில நேரத்தில் என்ன செய்வார், தாவீதை என்ன செய்வார், சவுலை கொள்வதற்கு சான்ஸ் கிடைச்சப்ப கூட அவர் என்ன செய்ய மாட்டார், கொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆமை கூட ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்படி பொறாம பிடிச்சி காரியங்களை நம்ம செய்யும்பொழுது அந்த குரங்கு ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு விடலை, ஆனால் காப்பாற்றினாங்க. அதே போல் தான் தாவீது கூட என்ன செய்வார்னா, இவர் வந்து ஆண்டவரால் அபிஷேகப்பட்ட மனுஷனை கொல்றது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொறாமை யாருக்கு வந்துச்சு, சவுலுக்கு வந்துச்சு. அப்போ அந்த பொறாமை குணத்தினால என்ன ஆச்சு, அவருடைய ஆட்சி கவிழ்ந்து அவர் என்ன செஞ்சது, தன்னை மாய்த்து கொள்கிற அளவுக்கு காரியங்கள் போச்சு. அப்போ பொறாமைன்ற குணம் எப்படி ஒரு பெரிய காரியமாக இருக்காது. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, தீமையை விட்டு விலகு. எப்போ மனசில் கொஞ்சம் தீய குணம் வருதோ அந்த குணத்தை என்ன செய்யணுமா, நம்ம விட்டு விலகணும். அந்த தீய குணம் என்னென்னா பொறாமை, பெருமை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம வீட்டில் வரும் பொழுது என்ன செய்யணுமா, நம்ம அதை விட்டு விலகி போகணும். அப்படி விலகி போகலைன்னா அது என்ன செய்யுமா, நம்மை அழிவுக்கு கொண்டு போயிடும். சில நேரத்தில் நம்ம மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டு காரியங்களை செய்வோம்னு சொன்னால் நம்ம அதை என்ன செய்வோமா, அழிந்து போய்விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு யார், சவுலும் தாவீதுடைய காரியங்கள் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் இந்த மாதிரி குணாதிசயம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், தீமையை விட்டு விலகிடுங்க. அதை என்ன சொல்கிறேன்னா, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இப்போ சமாதானத்தை தேடணும் அப்படின்னு சொன்னால் மற்றவங்ககிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட காரியங்களை நம்ம பார்க்காதபடிக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற நற்காரியங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம செய்வோம், சமாதானமாக இருப்போம். அதை நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், பற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு நமக்கு இன்றைக்கி பாடம் வருது. அப்போ நீங்களும் நானும் நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட என்ன செய்வோம், நல்ல காரியங்களை பார்ப்போம். நல்ல காரியங்களை யாராவது புகழ்ந்து சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. யாரை போல், சவுலை போல் எரிச்சல் அடைஞ்சுன்னு சொன்னால் அது நம்மை பாவத்திற்குள்ளே வழி நடத்தும். நம்ம என்ன செய்யணுமா, எரிச்சல் அடையாதபடிக்கு அவர்களுடைய வெற்றியில் நாம் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அவங்களுடைய உயர்வில் நம்ம சந்தோஷப்படணும். அவங்க நல்ல குணாதிசயங்களை நம்ம குறித்து சந்தோஷப்பட்டு எல்லோரோடும் சமாதானமாக ஜீவிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். தீமை விட்டு விலகி தேவனுக்கு பெரியமாய் ஜீவனம் செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான கிருபை இந்த தகப்பனே, சாமி இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த சன்னிதானத்தை நோக்கி அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. இரவுல நல்ல நித்திரை தந்து காலையை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கிருபை இருக்கட்டும் சாமி. நாங்கள் யாரை குறித்தும் எரிச்சல் அடையாதபடிக்கு, யாரை குறித்தும் பொறாமை கொள்ளாதபடிக்கு, தீய குணங்கள் எங்களுக்கு இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மற்றவர்களின் உயர்விலும் அவருடைய காரியங்களை நாங்கள் பார்த்து பொறாமைப்படாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு உடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அழிந்து போகிற உலகத்தில் ஆண்டவரே கடைசி காலத்திலே தீய குணங்கள் யாரையும் பற்றி கொள்ளாதபடிக்கு நீர் எல்லாரோடும் சமாதானமாக ஜீவித்தது போல நாங்களும் வாழுகிற நாட்களே எல்லோரோடும் சமாதானமாக இருந்து ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருந்து ராஜ்யத்தின் காரியத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ள நிற்கிற விஷயத்தை வேண்டுமாய் கெஞ்சி பண்ணுகிறோம். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்களையும் எங்களிருந்து அகற்றி போட்டு எங்களை மன்னித்து இந்த ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.